பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு மீண்டும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காணொளியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய நேரங்களில் சோசியல் மீடியாவில் நம்ம பார்த்துருப்போம். யாரோ ஒரு பிரச்சனைனா அவங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறவங்க வந்து ஐ ஸ்டாண்ட் வித் அப்படின்னு சொல்லி அவங்க ஆதரிக்கிறவங்களுடைய பேரை போட்டு என்ன பண்ணுவாங்க, அதை ட்ரெண்டிங் ஆக்குவாங்க, வைரலாக மாறும். அதுக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிப்பாங்க. நிராகரிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இது வந்து நம்ம யார் கூட வேணாலும் நிற்கலாம், நம்ம யாரை வேணாலும் ஆதரிக்கலாம், தப்பே இல்லை. நம்ம அவங்க கூட நிற்கிறோன்னு சொல்கிறோம்ல, அந்த இடத்துல நம்ம யாராக இருக்கிறோம், ஒரு சூழ்நிலையில் நம்முடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அல்லாட்டி அப்படி சொன்னவங்கள நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து கூட தான் யூதாஸ் இருந்தார், ஊழியம் செஞ்சார், பணப்பை அவர் கையில் இருந்துச்சு, நிர்வாகம் பண்ணார். ஆனால் யூதாஸுடைய ரியாலிட்டி என்ன, இயேசுவை காட்டி கொடுத்துட்டார். இன்னும் கேயாசி, அனனியா, சபிரால். 3 யோவான் வாசிக்கும் பொழுது யோவான் எழுதியில் சொல்லுவார், காய்வுக்கு எழுதும் பொழுது சொல்லுவார், நான் உங்கள் சபைக்கு உங்கள் சபைக்கு வருவதற்கு நான் என்ன பண்ணுறேன், வாஞ்சா இருக்கிறேன். ஆனாலும் உங்களில் முதன்மையாக இருக்க விரும்புகிற அந்த நபர் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டான். அதனால் நான் வராமல் இருக்கிறது நம்ம நல்லது அப்படிம்பார். ஸோ நம்ம எங்கே நிற்கிறோம், நம்ம யாருக்காக நிற்கிறோம் அப்படிங்கிறத விட தாண்டி அந்த இடத்துல நம்ம யாராக இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம முக்கியம். விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஸ்திரியை துரத்திட்டு வராங்க. அவள் துரத்திட்டு வரும்பொழுது எல்லோரும் கல் எடுத்துகிட்டு அவளை துரத்திட்டு வர்றாங்க. இயேசு கிறிஸ்து அங்கே நிற்கிறாரு. இயேசு கிறிஸ்துக்கிட்ட போய் அந்த பெண் நிற்கிறா. எல்லோரும் யாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ண யாருமே வரல. ஆனால் அவளுக்காக இயேசு வந்து நின்னார், அவளை ஆதரித்தார், அவளுக்காக பேசினார். அவளும் புரிஞ்சுக்கிட்டான், நமக்காக நிற்க ஒருத்தர் இருக்கிறாருன்னு. நம்ம கூட வி ஸ்டாண்ட் வித் அப்படின்னு சொல்லக்கூடியதான எல்லா தகுதியும் யாருக்கு இருக்குன்னா ஆண்டவருக்கு தான் இருக்குது. ஏன்னா அவர் தான் வந்து, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை அப்படின்னாரு. நான் உன்னை மறக்க மாட்டேன், உன்னை நிராகரிக்க மாட்டேன், உன்னை விட்டுட்டு போக மாட்டேன். இப்படி சொல்கிற ஒரே ஒரு நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் தான். ஸோ நம்ம யார் கூட நிற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்ம அந்த இடத்துல யாராக இருக்கிறோம். ஸோ அவர் எப்பவும் நம்ம கூட இருப்பார், நம்மளை விட்டுட்டு போக மாட்டார். அவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் அவளை எப்போ நிற்பார். ஸோ அவர் சொல்லலாம், வி ஸ்டாண்ட் வித் ஆரோக்கியம், வி ஸ்டாண்ட் வித் பீப்புள், நேஷன், வி ஸ்டாண்ட் வித் சர்ச். அவர் இருப்பார் நம்ம கூட. ஆகவே வந்து இது மாதிரி வி ஸ்டாண்ட் வித்னு போடுறவங்களெல்லாம் தாண்டி ரியாலிட்டி என்பதை நம்ம புரிஞ்சு நம்ம அதை பின்னாடி போடணும்.